இப்போ எப்படிக்கா வேகம் சொல்லுங்கக்கா. இல்லை நீ எப்படியும் ஒரு அப்போ நீ இந்த மாதிரி அதே கோயில் நீ அப்படி தான் அங்கேயும் அப்படி தான் கொட்டி வச்சுக்கிட்டாலாம் கொண்டு போய் அங்கே கொட்டுறீங்க. இல்லை என்ன தான் நடக்குது? வெள்ளாள கொண்டமா இல்லை என்னது இது? எல்லாம் இது சுடுகாடை விட மோசமாலாம் இருக்குது. நீங்கள் தூய்மை பணியாளர், நீங்கள் என்ன பண்ணால் சுத்தம் பண்ணணும், அள்ளிக்கிட்டு தான் போகணும். இது வந்து இந்த அளவு கொட்டி இந்த மாதிரி கொட்டி வச்சு இப்போ இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு போயிருக்கிறீங்க ஒவ்வொரு ட்ரிப்பு இந்த மாதிரி. எப்படி பச்சை எப்படி எரியும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி எரியும் சொல்லுங்கள். இல்லை இவ்வளோ குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்க, இதை நீங்கள் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அதிகாரிக்கிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறாங்க சார், இந்த மாதிரி இது எதுவும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒன்று. இல்லை காளைய கோயிலில் நீங்களும் குப்பையை கொட்டுறீங்க, நீங்கள் இல்லை வேற போய் குப்பையை கொட்டுறாங்க. ஏன் நீங்கள் குப்பையே கூட அக்கா ஆக்கு தொட்டி இருக்கா? இப்போ ரைட்டு நீங்கள் முன்னாடி இருக்கிறது கொட்டுறீங்க, அங்கே இருக்கிறதுலாம் யார் எடுப்பா? வரவங்க ஒன்று கொட்டுற அதை எடுத்து கூட்டம் கும்பலாக ஒரு இடத்துல போட்டு பற்ற வச்சுட்டு போனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் செல்லியம்மன் கோயில் அருகில் ஒரு சிறிய பாலம் உள்ளது. அந்த பாலத்து அருகில் இது போன்ற பாக்கு கழிவுகளை கொட்டி வாகனம் மற்றும் நடைபாதை மக்களுக்கு இடையூறாக உயிருக்கு ஆபத்தாகும் நிலையில் இது போன்ற கொட்டி வைத்துள்ளார்கள். தற்போது அதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. பணத்துக்காக மட்டுமே அதிகாரிகள் இருக்கிறார்கள் மற்றும் வெள்ளாளகுண்டம் தூய்மை செய்வதற்கு ஒரு அதிகம் இல்லை என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. இந்த குப்பைகளை கொட்டுவதை தடுக்க அயோத்தியாபட்டினம் வீடியோ அலுவலகத்தில் இருந்தும் எந்த ஒரு தடை சட்டமும் அறிவிக்கப்படவில்லை மற்றும் வெள்ளாளகுண்டம் பகுதியில் ஊராட்சி செயலர் இதை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுவதும் இல்லை. இந்த கழிவுகளை கொட்டும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு சமூக ஆர்வலர் சக்திவேல்.